ஹalleluya ஹalleluya. இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வர போகிறது. ஆமென். ஹalleluya. ரஷ்யா உக்ரைனுடைய போரை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். இஸ்ரேல் காசாவுடைய போரை தேவன் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். Before the end of 2024 these two things will stop. இந்த ரெண்டு காரியங்களும் 2024 முடிவதற்குள்ளாக நடக்க போகிறது. Hallelujah. We have to pray for our prime minister. நம்முடைய பிரதமருக்காக நாம் ஜெபிக்க God வேண்டும். showed me a serious illness in his body. அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய வியாதியை கர்த்தர் காண்பித்தார். பலவீனத்தை காண்பித்தார். Hallelujah. A cunning scheme is working against him. அவருக்கு மறைவாக அவருக்கு எதிராக ஒரு டீம் ஒரு குழு செயல்படுவதை நான் பார்க்கிறேன். People whom he believe. அவர் யாரை நம்புகிறாரோ அந்த நபர்கள் தான். So church has to pray for him. நாம் சபையார் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். Because he is our prime minister. அவர் நம்முடைய பிரதமர். He is the head of our country. அவர் நம் தேசத்தின் தலைவர். God says pray for the king. Modi. We have to love him. நாம் அவரை நேசிக்க வேண்டும். We have to show him our love. நம்முடைய நேசத்தை அவர் மீது Because God showed love your. கர்த்தர் சொன்னார் நம்முடைய எதிராளிகளை நேசிக்க வேண்டும் என்று. He is not our enemy, but God said love him. அவர் நம்முடைய எனிமி அல்ல. Love the kings. நாம் ராஜாக்களை நேசிக்க. We have to pray for him. நாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. That is our duty. அது நம்ம மீது இருந்த கடமை. Whenever you pray, நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் remember the prime minister of our country. நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய பிரதமரை நினைவுக்குள்ள கொண்டு வாங்க. Ask God to bless him. கர்த்தர்ட்ட கேளுங்க அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And also I saw our chief minister Stalin. நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நான் பார்த்தேன். He was admitted in a hospital. அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனதை நான் பார்த்தேன். For an infection. ஒரு தொற்றுக்காக. Lung infection. அவருடைய புற்று தொற்றுக்காக. நுரையீரல் தொற்றுக்காக அவர் அனுமதிக்கப்படுகிறார். God showed me this. கர்த்தர் எனக்கு காண்பித்தார். Pray that he will come back alive. கர்த்தர் ஜெபிக்க சொன்னார் அவர் உயிரோடு திரும்ப வர வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. We don't want to be him in the hospital. அவர் மருத்துவமனையில் இருக்க வேண்டாம் என்று நம்ம விரும்பல. கர்த்தர் விரும்பல. So he has to come back. அவர் திரும்ப வர வேண்டும். It is the duty of the church to pray. இது சபைக்கு மேல் விழுந்த கடமை. Hallelujah. அவருக்காக ஜெபிக்க. If you sleep, நீங்க தூங்கிட்டீங்கன்னா Hallelujah. Amen. வார்த்தை இல்ல. Okay. Right. Senior pastor of a big church in Tamil Nadu. மூத்த ஊழியக்காரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த ஊழியக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய சபையினுடைய மூத்த ஊழியர், தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய திருச்சபையினுடைய மூத்த ஊழியர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதை கர்த்தர் காட்டுகிறார். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற மிக மூத்த ஒரு இவாஞ்சலிஸ்ட், நல்லா பாடக்கூடியவர், ஒரு இவாஞ்சலிஸ்ட். I don't want to mention the names here. So pray for them. They will enter the glory of God. அதே போல நிறைய சபை பிதாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிதாக்கள்னா புரியுதா உங்களுக்கு? தலைவர்கள் அல்ல, பிதாக்கள். The people who were in forefront, முன்னாடி நின்று நடத்தினவர்கள். They are going to enter the glory of God not only in Tamil Nadu, also in various parts of India. Okay? So அடுத்த பார்க்கும்பொழுது நிறைய senior politicians, they are not only being pushed away from India, from the politics, they are also being taken away from this world. மூத்த அரசியல்வாதிகள் புறக்கணிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஜீவன் கூட இந்த உலகத்தில் இருக்காது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Rest of the things I have in my phone. சில மீதியான காரியங்கள் என்னுடைய, those are very secret things. அது மிகவும் ரகசியமான காரியங்கள். It is only for me. அது எனக்கு மாத்திரமே. I cannot reveal it to you. அது நான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. I cannot reveal it publicly to you. அது வெளிப்படையாக நான் யாருக்கு வெளிப்படுத்த முடியாது. So if you believe these are prophecies of God, இது தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் என்று நீங்க நம்புங்க என்றால் pray for it. இதுக்காக ஜெபிங்க. Pray for it. இதுக்காக ஜெபிங்க. Receive it with a grateful heart. உங்களுடைய இருதயத்தில் அதை பெற்றுக்கொண்டு Hallelujah. 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 Hallelujah.